ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீராணமே சபரி. என்னோட வாழ்க்கையில ஆன்மீக துறையில அடுத்த கட்டம் தினமும் ஒரு ஆன்மீக கதை. நான் ஒரு 10 வருஷமா ஆன்மீக துறையில பலவிதமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல ராமாயண மகாபாரதம் மேல எனக்கு ஒரு ஈடுபாடு வந்து அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல அனாலிசிஸும் செஞ்சேன். அதோட அடுத்த கட்டமா ராமாயண மகாபாரதத்தை வச்சு நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணேன். அதோட தொடர்ச்சியா ராமாயண மகாபாரதத்து மேல சொற்பொழிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டதன் பேர்ல பல ஊர்களுக்கு போய் சொற்பொழிவு நடத்தினேன். ஆடி மாசம் வந்துச்சு அப்படின்னா அம்மனை வேண்டி நம்ம எல்லாம் வந்து இருக்கும். இதே மாதிரி மார்கழி மாசம் வந்துச்சுன்னா ஆண்டாள வேண்டும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாசமும் இல்ல ராகவேந்திர சுவாமியை வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளையுமே நம்ம வேண்டிட்டு தான் இருக்கும். அப்ப பெருமாள்னா சனிக்கிழமை வேண்டணும், முருகர்னா சஷ்டியில வேண்டணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா அந்த கடவுளோட பவர் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பவரை பற்றது மூலியமா அவங்களோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேலம் செவ்வாய்பேட்டையில ஸ்ரீ வாசவி குருகுல சேவா சதன்ல ஆச்சாரியாவா சேர்ந்து அங்க வர்ற குழந்தைங்களுக்கு ராமாயண மகாபாரதம் கிளாஸஸ் எடுத்தேன். அடுத்த கட்டமா சேட்டலைட் சேனல்ல எபிக் ஸ்டோரி டெல்லிங் டே அப்படின்ற தலைப்புல இன்டர்வியூஸ் கொடுத்தேன். கலியுகத்தோட என்சைக்ளோபீடியா. அப்ப வந்து இந்த கலியுகத்துல எல்லாரும் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, ஏன் அப்படி நடந்துக்கணும், நடந்துட்டா என்ன கிடைக்கும், எல்லாமே அதுல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட வாதம். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு போகும்போது, அதாவது ஜனவரி மாசத்துல சேலம் செவ்வாய்பேட்டை வாசவி பவனத்துல ஒவ்வொரு வருஷமும் 3 ஆன்மீக நாடகங்களை எழுதி வடிவமைச்சு இயக்கி நடிக்கவும் செஞ்சிட்டு இருக்கேன். என்னை முட்டாள் என்று நினைத்தாயா? எவனாவது திரும்பி வந்து மாட்டிக்கொள்வானா? உன்னை நான் எப்படி நம்புவது? செவ்வாய்பேட்டை வாசவி மகிழா சமாஜத்தின் மெம்பர்களை வச்சு சரஸ்வதி சபதத்தை இயக்குன. உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகையே காக்க வேண்டிய 3 தேவியரும் நான் சிறந்தவள் நான் சிறந்தவள் என்று சச்சரவிட்டுக் கொண்டே இருக்கிறீர்களே, இது நன்றாக இருக்கின்றதா? அங்கு சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னில் சரிபாதி நீ என்று சொல்வீர்களே, எனக்கு ஏற்படும் அவதீர்த்தியில் உங்களுக்கும் பங்கில்லையா? வீரம்தான் உலகில் சிறந்தது என்று நிரூபித்து காட்டாமல் விடமாட்டேன். வருகிறேன். வித்தைக்கு அதிபதியான நீயாவது வேற்றுமையை மறந்து சமரசமாக போகக்கூடாதா? நான் மட்டும் எதற்காக பணிந்து போக வேண்டும்? கல்விதான் எவ்வுலகிலும் சிறந்தது என்று செயலில் காட்டாமல் உங்களிடம் மறுமொழி பேசப் போவதில்லை. வருகிறேன். லட்சுமி, ஏன் மௌனம்? நீயும் எதையாவது பேசு. அவர்களைப் போல் நான் பேசப் போவதில்லை. செல்வம் தான் சிறந்தது என்று செயலில் காட்டுகிறேன். வருகிறேன். நாராயண, எல்லாம் இவனால் வந்த விலை. இவனை மிரட்டி முதலில் அடக்க வேண்டும். அவரவர் மனைவியை அடக்க தைரியம் இல்லை, என்னை அடக்குகிறார்களாம். அதே செவ்வாய்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் மெம்பர்களை வச்சு ராம் லல்லா ஜனனம் அப்படின்ற நாடகத்தை இயக்குன. ராம பரத லக்ஷ்மண சத்ருக்ன கதைய நல்ல கேளு, சங்கு சக்கரம் ஆதிசேஷன் திருமால பாரு. ஆதிசேஷா, பாஞ்சஜன்யா, சக்கரத்தாழ்வார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நான் பூலோகத்தில் அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதே மாதிரி யூடியூப்ல கோவிந்தா கோவிந்தா வீராணம் எஸ் சபரி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு பல ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கேன். சேலம் கம்பன் கழகத்துல ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தின. மண்ணும் நகர்க்கே இவன் வந்திடின் வா, அது அன்றில் முன்னம் முடி என்றனல் பால் முளை சோர நின்றாள். ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா சுமித்ரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பக்கம் கோசலை, இன்னொரு பக்கம் வந்து கைகேயி பாத்தீங்க அப்படின்னா ராமரை வந்து காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராமரை காட்டுக்கு போகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கைகேயி வந்து எதிர்த்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இல்ல அது சரிதான் அப்படின்னு சொன்னா இது வந்து கோசலையை எதிர்த்த மாதிரி ஆயிடும். 2 பக்கமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. சேலம் கம்பன் கழகத்துல ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தும் போது கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட. மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை இவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு பற்றி சொல்வதற்கு வீராணம் எஸ் சபரி அவர்களுடைய சொற்பொழிவுகள் நாளையிலே இருந்து ஆரம்பிக்க போகின்றன. இன்று இந்த சேல கம்பன் விழாவிலே அவர்களுடைய உரையை கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. தெளிந்த சொற்பொழிவு, சிறந்த சிந்தனை, ஒரு பேச்சாளனுக்குரிய தோற்ற லட்சணம், இவை எல்லாமே பொருந்தி இருக்கிற அவருடைய பேச்சினாலே மக்கள் பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அவர்களே, ஒவ்வொரு ஞாயிறு இரவு 8:30 மணிக்கும் வியாழக்கிழமையும் இந்த IVC ஸ்டுடியோஸ் ஒளிபரப்பாக இருக்கிறது. என்னுடைய தந்தை வழி தாத்தாவான வி.கே. நாகரத்னம் செட்டியார் அவர்களோட 100வது வருட நிகழ்ச்சியில அவரோட வாழ்க்கை வரலாற ஒரு நாடகமா எழுதி எங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் நடிக்க வச்சு அந்த நாடகத்தை இயக்கி நானும் நடிச்சிருக்கேன். ஆமா, எல்லா புத்தகத்துக்கும் மேல பூ வச்சிங்களே, அது எதுக்கு? ஓ அதுவா, எனக்கு நிறைய பசங்களும் பேரம்பேத்திங்களும் இருக்காங்க. ஆனா யாருக்குமே இந்த புத்தகங்களுக்கு மேல ஈடுபாடு அவ்வளவா இல்ல. ஆனா இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிற புத்தகங்களுக்கு பூ வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, நம்ம பின்னாடி வரும் சந்ததிகள், நம்ம பசங்க, நம்ம பேரம்பேத்திங்க, இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை, அவங்க இந்த புத்தகங்களை படிக்காமலே இந்த புத்தகத்துல இருக்கிற அறிவு அவங்களுக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஐதீகத்துக்காக தான் நான் எப்பயுமே நான் படிக்கிற புத்தகங்களுக்கு பூ வச்சு கும்பிடுவேன். என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? ஓ, இப்படியெல்லாம் கூட ஆன்மீகத்துல இருக்கா? ரொம்ப சந்தோஷங்க. அப்பா, அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் உங்களை நல்லா பார்த்துப்போம். சேத்து, கீதா, சீனா, நீங்கெல்லாம் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த கவலை இல்லை. எல்லா பெண்களும் சுமங்கலியா போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா உங்க அம்மா என்ன தெரியுமா ஆசைப்பட்டாங்க? அவளோட கடைசி காலம் வரைக்கும் எனக்கு பணிவிட பண்ணிட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அவ சாகணும்னு நினைச்சா. அது நடக்கல அப்படின்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. ஆனா ஒரு வகையில திருப்தியா இருக்கு. ஏன்னா அவ 8 பேரம்பேத்திங்களோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் அவரோட உயிர் பிரியணும் அப்படின்னு நினைச்சா. அதே மாதிரி 8 பேரம்பேத்திங்களோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் அவ சாமி கிட்ட போயிருக்கா. எங்க குலத்தோட குலதெய்வமான வாசவி கன்னிகா பரமேஸ்வரியோட பிறந்த பூமி பெனுகுண்டால ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி வாசம் செய்யற அந்த கோயில் வளாகத்திலேயே ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியோட அவதார கதைய எழுதி నాటకమా ఎక్కి నడికము సెంజర్కెన్ యాగం నుంచి ప్రతిష్ఠ అయ్యే దేవదేవతలు ఇచ్చే ప్రసాదంని స్వీకరించేటప్పుడు మీకు బిడ్డల వరం కలుగును. చాలా శ్రద్ధాభక్తులతో ఎంతో వినయపూర్వకంగా ఈ కార్యక్రమాన్ని చక్కగా అందరూ చేశారు. ఇక్కడ నిజంగా పెనుగొండ క్షేత్రంలో అప్పుడు ఉన్నప్పుడు ఆ ఘట్టాలు ఎలా అయితే ప్రధానంగా జరిగినాయో అదే విధంగా పాత్రలో పూర్తిగా ఇన్వాల్వ్ అయ్యారు వీళ్ళందరూ కూడా. భాస్కరాచార్యులు వారి పాత్ర అయితే విశేషం అన్నమాట. నిజంగా భాస్కరుడు ఎలా అయితే వెలుగునిస్తారో అదే విధంగా ఈ కార్యక్రమం మొత్తానికి కూడా ఒక వెలుగుని చూపించారు. అన్నిటికన్నా గొప్పది ఏమిటంటే రాముడు అంటే గుర్తొచ్చే భక్తురాలు ఎవరంటే శబరి అన్నమాట. ఈ రోజు ఈ కార్యక్రమానికి గుర్తు ఎవరంటే ఆ శబరీష్. ముఖ్యంగా శబరీష్ ని అభినందించాలి. ఎందుకంటే ఈ ఘట్టాన్ని అంతా తీసుకొచ్చినందుకు చాలా ఆనందం. వాయిస్ కూడా చాలా డెప్త్ గా ఉందండి, బాగుంది, చాలా క్లారిటీగా ఉంది. నిజంగా ఆడియోకి వీళ్ళ యాక్షన్ కి చాలా పర్ఫెక్ట్ గా మ్యాచ్ అయింది. అది మీరు చెప్పలేదు, మీ అందరూ చూసింది అవునా? ప్రతి పిన్ టు పిన్ అన్నమాట. ఎంత మ్యాచ్ అంటే అంత మ్యాచ్ అయింది. నిజంగా వాళ్ళు ఎన్ని రోజులు కష్టపడ్డారో నాకైతే తెలియదు, కానీ నిజంగా వాళ్ళ యొక్క కష్టం ఎంత 2 days ఉన్నారు మీరు ఇక్కడ. 2 days కష్టపడ్డారు. అదే భక్తాదులు, ఇప్పుడు వచ్చిన యాత్రలు వచ్చిన భక్తాదులు నో ట్రెడిషనల్, ఓన్లీ డివోటీస్ చేశారు కాబట్టి ఇంత అందం వచ్చింది, లేకపోతే వచ్చేది కాదు. ఈ భాగ్యం చిక్కింది. జై బలో వాసవి మాతాకి, వాసవి మాతాకి, పెనుగొండ పురాధీశ్వరి వాసవి మాతాకి. என்னோட யூடியூப் சேனல் மட்டும் இல்லாம ஆன்மீக டாக்கீஸ், ஐவிசி ஸ்டுடியோஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல கூட ஆன்மீக தொடர் கதைகளை, மகாபாரத கதை, சுந்தரகாண்டம் அப்படின்ற தலைப்புல பேசியிருக்கேன். ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்துல தான் சீதம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் பிரெக்னன்ட் லேடிஸ் ஏன் அதை கேட்கணும்னு சொல்றாங்க? அதுக்கான பதில் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா பாருங்க, ஐவிசி ஸ்டுடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சுந்தரகாண்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல உன் வாய்க்கு ருசியா எது இருந்தாலும் சாப்பிடுன்னு சொல்றாரு. அது உடம்புக்கு கெடுதல்லாம் சாப்பிடாத அப்படின்றாரு. ஒரே விஷயம் தான், அதுலயே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவர் சொல்றாரு.
சொல்றாரு. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுள் நம்பிக்கை நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். அது சில பேருக்கு நம்பிக்கையா இருக்கும், சில பேருக்கு பயமா இருக்கும், அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாருன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மேல கோவப்படாதன்றார். இதன் தொடர்ச்சியா ராமாயணா மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு மூலியமா ராமாயண மகாபாரதத்தை குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துல ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி அதுக்கு இசிஜி கார்ட்ஸ் அப்படின்ற பேர் வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ராடக்ட் மூலியமா ராமாயண மகாபாரதத்துல இருக்கிற 108 கதாபாத்திரங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு. இசிஜி கார்ட்ஸ் ராமாயணம் மகாபாரதம் பிளேயிங் கார்ட்ஸ் பிளாஸ்டிக்ல வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டில சூப்பரான அவுட்புட்ல ரெடி ஆயிடுச்சு. ராமாயணம் டெக்ல 54 ராமாயணம் கேரக்டர் கார்ட்ஸும் மகாபாரதம் டெக்ல 54 மகாபாரதம் கேரக்டர் கார்ட்ஸும் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் கார்ட்ஸ்லயும் அந்த கேரக்டருக்கு கீழேயே ட்ரம்ப் கார்டு டீடைல்ஸ் இருக்கு. அதை வச்சு ட்ரம்ப் கார்டு கேம்ஸும் சூப்பரா விளையாடலாம். இந்த கேம் விளையாட விளையாட உங்க குழந்தைங்களுக்கு அந்த ராமாயணம் கேரக்டர் மகாபாரதம் கேரக்டரோட நேம்ஸ் எல்லாம் மனசுல பதிஞ்சிரும். உடனே அந்த கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேம்குள்ளேயே ஆப்ஷனும் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் கார்டுலயும் ஒரு ஸ்கேன் கோட் இருக்கு. நீங்க உங்க மொபைல்ல இந்த ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பத்தி 3 மினிட்ஸ்க்கு யூடியூப்ல இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ஜாம்பவான் யாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் இந்த இசிஜி கார்ட்ஸ்ல 6-in-1 பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க, மத்த குழந்தைங்களுக்கும் வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. ராமாயணம் மகாபாரதத்தை விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம், கத்துக்கிட்டே விளையாடலாம். கேன் ஸ்ரீனிவாசன் குருசாமியா ஸ்ரீ சாஸ்தா சேவா சமிதி மூலியமா சபரிமலைக்கு வருடம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இத சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்க அப்பா கூட மாலை போட்டு விரதம் இருந்து 48 மைல் நடந்து சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கிறது உண்டு. 18 வருடம் மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை போய் தரிசிச்சதுனால 19வது வருடம் சபரிமலைக்கு போகும்போது தென்னங்கண்ணை வீட்டிலேயே வளர்த்து அதுக்கு பூஜை பண்ணி 48 மைல் இருமுடியோட அதையும் சுமந்துக்கிட்டு 19வது வருடம் சபரிமலையில சன்னிதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற தென்னங்கண்ணு தோட்டத்துல நட்டோம். சன்னிதானத்தில் இருக்கிற தென்னங்கண்ணு தோட்டம் சுவாமிகள் 18 வருஷம் சபரிமலைக்கு வந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள குருசாமின்னு சொல்லுவாங்க. 19வது வருஷம் மறுபடியும் வரும்போது ஒரு தென்னங்கண்ணை வீட்டிலேயே பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து சன்னிதானம் வரைக்கும் 48 மைலும் அப்படியே நடந்து அதை பெருவழி பாதையில கொண்டு வந்து அதை சுமந்துக்கிட்டு வந்து இங்க சன்னிதானத்தில் அதை இப்படி வைக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான விஷயம். தென்னங்கண்ணு ஏன் வைக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னங்கண்ணு வாழையடி வாழையா வளரும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னங்கண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் உதவி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம குடும்பமும் இந்த உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாறணும், குணங்கள் மாறணும், அதே மாதிரி நம்ம குடும்பமும் வளரணும், வாரிசு பிறந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகி அந்த மாதிரி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் நம்ம சபரிமலைக்கு நம்மளோட குழுவில் 3 பேர் இந்த 19வது வருஷம் அப்படின்றதுனால இந்த தென்னங்கண்ணை கொண்டு வந்திருக்கோம். உங்க முன்னாடி பூஜை பண்ணி வச்சிருக்கோம். சுவாமி சரணம். நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்துல விநாயகர் சதுர்த்தினா வீட்டுல விதவிதமான அலங்காரங்களை செய்வோம். சாமி பார்க்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வரும்போது நம்ம செஞ்ச அலங்காரத்தையும் காமிப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊரை அப்படியே அலங்காரமா செஞ்சுட்டு இருந்த நாங்க ஒரு வருஷம் பிரத்யேகமா சபரிமலை 48 மைலையும் அப்படியே வீட்டுல அலங்காரமா செஞ்சு வச்சோம். என்னோட தலைமையில என்னோட ஐடியால மொத்த குடும்பமும் அதுக்காக வேலை செஞ்சு அற்புதமா 48 மைல அலங்காரம் பண்ணி வச்சோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, எப்படி உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக நான் என்ன கருதுறேன்னா, நம்ம வீட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் கோஆப்ரேட் பண்ணி இதுக்காக வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோமே தவிர அடுத்த நாளே நம்ம ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துறதுக்கு 1 வாரம் ஆகும். குழந்தைங்க ஆன்மீக விஷயத்தில் ஆசைப்படும் போது குடும்பம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணா நிச்சயம் குழந்தைங்களுக்கு தன்னோட வாழ்க்கை பூரா ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா விகேன் ஸ்ரீனிவாசன் காளியம்மன் கோயில்ல பூமிதி விழால பூ மிதிக்கிறது வழக்கம். நானும் இப்போ ஒரு 10 வருஷமா எங்க அப்பாவோட சேர்ந்து செவ்வாய்ப்பேட்டை காளியம்மன் கோயில்ல பூமிதியில இறங்கி வந்து சுவாமிய தரிசிக்கிறோம். செவ்வாய்ப்பேட்டை வாசவி மகிழா சமாஜத்திலும் ஸ்ரீ வாசவி குருகுல சேவா சதன்லயும் பட்டிமன்றங்கள்ல தலைவரா கலந்துகிட்டு நடத்தி கொடுத்திருக்கேன். போயிட்டு அந்த குழந்தைகிட்ட நம்ம ஒரு போட்டோ 2 போட்டோ வைக்கிறோம். ஒரு போட்டோ அந்த குழந்தைக்கு பேர் இருக்கும்போது எடுத்த போட்டோ, அந்த குழந்தையும் அம்மாவும் இருக்காங்க. இன்னொரு போட்டோல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் அம்மாவும் ஒரு 10 வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ, அந்த குழந்தையோட 10 வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ.
இந்த 2 போட்டோவையும் காமிச்சு உனக்கு இந்த போட்டோல இருக்கிற அம்மாவை பிடிக்குமா இல்ல இந்த போட்டோல இருக்கிற அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லுனா எனக்கு அம்மா பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே அம்மா தான் அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராமரும் அதே மகாவிஷ்ணு தான், 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணரும் அதே மகாவிஷ்ணு தான். அப்படி பார்க்கும்போது இவங்களை யார பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா நம்ம மகாவிஷ்ணுவை பிடிக்கும் தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் மனதில் என்றும் நிற்பவர் எப்போது நிற்பவர்னா நம்ம எல்லாம் கலியுகத்துல இருக்கோம். கலியுகத்துக்கு ரொம்ப தேவை என்னங்க? யாருங்க என்னங்க கேட்கறாங்க? என்னங்க வேணும் கேட்கறாங்க? வேண்டியது நாமாவளி, வேணும் கேட்கறது பணம். அது வேணும் கேட்கறாங்கன்னா நம்ம தான தர்மம் பண்றதுக்கு கூட நமக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அப்படி பார்த்தா எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஆசைகள் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே மனதில் இருப்பவர் யாரு அப்படின்னா இந்த ராமா கிருஷ்ணா அவதாரம் எல்லாம் எடுத்த மகாவிஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி தான் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த அப்படியும் மாட்டிக்காம மகாலட்சுமி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப முக்கியமா நம்ம நவராத்திரி விழால இருக்கோம். நவராத்திரி நாயகியான மகாலட்சுமி 3 தேவிகள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் நம்மளோட எல்லார மனசுலையும் நிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், இங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ வாசவி குருகுல சேவா சதன் சார்பா டிராமாக்களை இயக்கியிருக்கேன். குருகுலத்தில் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த சொல்லி கொடுக்குற விஷயத்த குழந்தைங்க அவங்க வீட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஒரு ட்ராமாவாக எழுதி அந்த ட்ராமாக்கு ஆடியோ ரெக்கார்டிங் செஞ்சு குழந்தைங்களுக்கு நடிக்க சொல்லி கொடுத்து எல்லார் முன்னாடியும் ஒரு ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ணோம். புரிஞ்சனா நடிகா திருப்பி அதே மாதிரி திகேரு திகேரு திகி பண்ணாக பிளேஸ்மென்ட் என்ன லீவ் பேரு 1 2 3 சூப்பரா இதே மாதிரி நிச்சய இப்படியே வாய்ஸ் வச்சு நெக்ஸ்ட் వైకుంఠం అలా వచ్చాను అప్పుడు వైకుంఠ విష్ణువా నువ్వు ఏం చేయాలా వైకుంఠం ధ్యానం చేస్తా ఉండాలి పెరుమాళ్ వచ్చి కూర్చుని ఉండాలని చెప్పేప్పుడు కొంచెం సెంటర్ వచ్చాడు పురుజరా దెన్ ఓవర్ అక్కడ నీకు ఇన్స్ట్రక్షన్ ఇయ్యరు వాయిస్ వినుకోవడా ఈ బ్రహ్మ తింద దిగేస్తే నెక్స్ట్ నీకానే తెలియాలి ఓకేనా నువ్వు సెంటర్ వచ్చేవాడు నువ్వు సెంటర్ వచ్చేసి ఇట్లా చేయి పెట్టి పొజిషన్ వచ్చేస్తుంది చేయి పెట్టిన மாதிரி మేకప్ అంతా వేసుకొని చెప్తాను ఆ పొజిషన్ లో నిలిచేది తిప్పి మ్యూజిక్ వచ్చేది ఆ మ్యూజిక్ వచ్చాక ఏం చేయాలా నువ్వు రావాలా చూస్తాం నువ్వు పోయినసారి ఈ పక్కన నెక్స్ట్ అదే మరి ఈ పక్క నీ ఎస్ నువ్వు నీటికి పక్కన ఎస్ దిస్ ద పొజిషన్ క్లియర్ క్లియర్ ఇదే పొజిషన్ లో మీ పొజిషన్ మారలా అమ్మా నేనే చూసేనమ్మా రాండి ఆంటీ అమ్మా రాండమ్మా మిమ్మల్ని చూసేదానికి దా ఆంటీ వచ్చిండేరు నమస్కారం మేము దా పక్కన ఇంటికి కొత్తగా కావడం వచ్చిండమ్మా కొల్ల సంతోషం ఆంటీ నేను ఎత్తుకుంటా ఆంటీ రాండి ఆంటీ మన ఇంట్లో టిఫిన్ ఎత్తుంటా ఇప్పుడు దాకా ఎత్తుంటే నువ్వు పోయి ఎత్తుకో अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः भान्तवाह शिव भक्ताश्च श्वेते सो भुवनत्रयं हरिदाता हरिभोक्ता हरिरन्नं प्रजापतिः हरिर्विप्रशरीरस्तु भूङ्क्ते भोजयते हरिः ఇదేమిది కొత్తగా ఉంది ఏ మంత్రం ఇది గురుకులంలో బోన్సేకి ముందరికాల ఈ మంత్రం చెప్పవాలంటే చెప్పించిండారండ గురుకులం ఇది ఇక్కడ నడుస్తుంది అదే అండ సేలం శివాపేటలో ఉండే మన కనిహాపరమేశ్వరి అమ్మన్ గుడి పక్కన ఉండే స్కూల్లదా ఒక్కో ఆదివారము 2 to 4 ఈ గురుకులం క్లాస్ నడుస్తుంది అట్లనా వచ్చేసంటే నా బిడ్డల్ని అని చూర్చానండ అందరూ మా ఇంటికి రాండా పోర్చచ్చా అరే పర్వాలేదు చెప్పు నో ప్రాబ్లం ఇంకోసారి చెప్పు నో ప్రాబ్లం నువ్వు నచ్చ చెప్పు నమస్కారం మేము పక్కన ఇంటికి కొత్తగా కావడం వచ్చిండమ్మా సూపర్ అందరూ మైక్ మీద పాప అందరూ మైక్ ని చూసి చెప్పండి డైలాగ్ అందరూ మైక్ ని చూసి చెప్పండి ఇప్పుడు పాప మాట్లాడే డైలాగ్ రాండి ఆంటీ అమ్మా మిమ్మల్ని చూసేదానికి పక్కన ఆంటీ వచ్చిండేరుమా నమస్కారం నేను పక్కన ఇంటికి కావడం వచ్చిందేను అట్లా నా కొల్ల సంతోషం అండి అనేసి అమ్మ క్యారెక్టర్ అట్లనా కొల్ల సంతోషం అండా ఆంటీ నీళ్ళు ఎత్తుకుంటా ఇదేమిది కొత్తగా ఉంది మంత్రం ఇదేమిది కొత్తగా ఉంది మంత్రం ఇదిదా గురు మంత్రం గురు మంత్రం కాదు గురుకులంలో బోయిన్స్ ఇందుకు ముందు చెప్పించే మంత్రం అది ఏమిది గురుకులం రెడీ
గురుకులంలో చెప్పించిన இதே மாதிரி இது ఇదిదా గురుకులంలో బోన్సేకి ముంద్రికాల చెప్పించిన మంత్రం. திருப்பதி சாமி தரிசனத்துக்கு ஸ்பெஷலா புக் பண்ணிருக்கோம். நாங்கெல்லாம் திருப்பதி சாமி தரிசனத்துக்கு ஸ்பெஷலா புக் பண்ணிருக்கோம். இங்க பக்கம் வச்சிரு. நாங்கெல்லாம் திருப்பதிக்கு நாங்கெல்லாம் அட்லே ரெக்கார்ட் చేస్తున్నాను. நாங்கெல்லாம் திருப்பதி நாங்கெல்லாம் திருப்பதி சாமி தரிசனத்துக்கு ஸ்பெஷலா புக் பண்ணிருக்கோம். நாங்கெல்லாம் திருப்பதி சாமி தரிசனத்துக்கு ஸ்பெஷலா புக் பண்ணிருக்கோம். ஓகே. நாங்கெல்லாம் திருப்பதி சாமி திருப்பதி போறதுக்கா சாமி தரிசனம் நாங்க போயிட்டு வரோங்க. நாங்க போயிட்டு வரோங்க. கைகி, என்ன இது? இவ்வளவு நேரமாக 4 குழந்தைகளும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். கைகேயி, என்ன இது? இவ்வளவு நேரமாக 4 குழந்தைகளும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். நாராயண 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 நாராயణ మీరు ఏదో ముడిచావాలని తలిచారు, అట్లా కాదు. నారాయణ నారాయణ நாராயண நாராயண. அப்படி எதுவும் இல்லையே சுவாமி. உத்தரகாமேஷ்டி யாகம் பற்றி அனைவரும் அறிந்ததே. அறிந்ததுதானே? அறிந்ததுதானே. அப்படி எதுவும் இல்லையே சுவாமி. అప్పుడు ఎదుவும் இல்லையே స్వామి. మీరు యాక్షన్ కూడా చేసుకోండి, నో ప్రాబ్లం. అప్పుడు ఈజీగా ఉండండి. అప్పుడు எதுவும் இல்லையே స్వామి. உத்தரகாமேஷ்டி யாகம் பற்றி அனைவரும் அறிந்ததுதானே. அவ்வளவு. அதற்கு பிறகு ஏதாவது ரகசியம்? அதற்கு பிறகு ஏதாவது ரகசியம்? நன்றாக யோசித்து பாருங்கள். அதற்கு பிறகு ஏதாவது ரகசியம்? ஸ்பீடு. அதற்கு பிறகு ஏதாவது ரகசியம்? அதற்கு பிறகு ஏதாவது ரகசியம்? எதையும் மறைக்காதீர்கள். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். சேலம் தமிழ் மன்றத்திலிருந்து வாரியார் சுவாமிகள் விருது கொடுத்தாங்க. சேலம் செவ்வாய்ப்பேட்டை வாசவி மகிழா சமாஜத்திலிருந்து கலை சிற்பி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. இன்டர்நேஷனல் வைஸ் ஃபெடரேஷன்ல இருந்து வைஷ்ய நவரச சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. சேலம் மகிழா விபாக்ல இருந்து ஆன்மீக சிந்தனை திலகம் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. வாட்ஸ்அப்ல டவுட்ஸ் ஆன் ராமாயணா அண்ட் மகாபாரதா அப்படின்ற ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் பலவிதமான ஆன்மீக சந்தேகங்களை கேட்டு 300க்கும் மேற்பட்ட ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கேன். அந்த கேள்வி பதில் எல்லாம் பத்திரமா பதிவு பண்ணியும் வச்சிருக்கேன். ஆண்டாள் உருவாக்கிய பாவை நோன்பு அப்படின்ற விரதத்தை 2 வருடமா பலாயிரம் பக்தர்களை வாட்ஸ்அப் மூலமா ஒன்று திரட்டி திருப்பாவையோட அர்த்தத்தை வரிக்கு வரி சொல்லி கொடுத்து அவங்க எல்லாரையும் பாவை நோன்புல கலந்துக்க வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு பக்திய பரப்புனேன். இது மட்டும் இல்லாம இறந்தவங்க வீட்டுல 10 நாட்கள் சாயங்காலம் விளக்கேத்தி சாமி கும்பிடும் போது அவங்க இடத்துக்கே போய் கருட புராணத்தை பத்தியும் நம்மளோட தலை விதியை பத்தியும் கர்மாக்களை பத்தியும் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி அங்க கேட்கிற ஆன்மீக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணியிருக்கேன். இதன் தொடர்ச்சியா தினமும் ஒரு ஆன்மீக கதை அப்படின்ற தலைப்புல பாஸ்கரா கற்பூரத்தோட இணைஞ்சு என்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். சேலம் பாஸ்கரா கற்பூரம் குடும்பத்தோட எங்க குடும்பத்துக்கு பல வருஷ நட்பு இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷனா தொடரக்கூடிய இந்த நட்புல பாஸ்கரா கற்பூரம் குடும்பத்தை சேர்ந்த பல பேர் என்ன சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க, என்கரேஜ் பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க எனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. பாஸ்கரா கற்பூரத்துல தயாரிக்கிற பல பொருட்கள்ல ஒரு ஸ்கேன் கோட பொருத்திருக்காங்க. அந்த ஸ்கேன் கோட தினமும் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் புது ஸ்லோகம், புது பாடல், புது ஆன்மீக கதையை கேட்க முடியும். அந்த ஆன்மீக கதையை நான் தான் சொல்ல போறேன். நீங்களும் தினமும் ஒரு ஆன்மீக கதை கேட்கணும் அப்படின்னா பாஸ்கரா கற்பூரத்தோட ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்க உங்களோட பூஜையில வச்சுக்கோங்க. தினமும் காலையில பூஜை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆன்மீக ஸ்லோகம், ஒரு ஆன்மீக பாடல் கூடவே ஒரு ஆன்மீக கதையையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.
ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே பிரம்மரூபம் கணேஷ. உண்மையிலேயே அந்த ராஜா விஷம் வச்சு கொன்னாரா இல்லையா அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரியாது. அந்த பாட்டி எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயம். கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம உங்க அத்தனை பேரோட ஆசீர்வாதத்தால தான் என்னால ஆன்மீக துறையில இவ்வளவும் செய்ய முடிஞ்சது. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு நிரந்தரமா கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த 7-8 வருஷத்துல கிட்டத்தட்ட 250 மேடைகள்ல ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கேன். பிறந்த நாள் விழா, புது வீடு கிரக பிரவேசம், பேர் வைக்கிற நிகழ்ச்சி, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், கனகாபிஷேகம், வாசவி கிளப், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சி, ஃபேமிலி கெட் டுகெதர், மகிழா சமாஜம் நிகழ்ச்சிகள், கோயில் கும்பாபிஷேகம், நவராத்திரி விழா, ஸ்ரீராமநவமி, சீதா கல்யாணம், ஸ்கூல்ல, காலேஜ்ல, இந்த மாதிரி எல்லா விதமான நிகழ்ச்சிகள்லையும் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் மீடியால ஒர்க் பண்ணதுனால எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் மகாபாரதத்தை இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்ட்ல வந்து நாங்க 2 திங்கிங் யூஸ் பண்ணிருக்கோம் சார். இன்னும் ஃபியூச்சர்ல போய் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தை பேசினா என்ன ஆகும், அது ஒரு திங்கிங். இன்னொரு திங்கிங் வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அபிமன்யு வயித்துக்குள்ள இருக்கும் போதே கேட்கும் திறன் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த 2 திங்கிங் வச்சு நாங்க இந்த கான்செப்ட். கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே பெரிய டெக்னாலஜி வந்து சோலார் சிஸ்டம் தான். சோலார் சிஸ்டமோட ஹெட் வந்து சூரியன். அந்த சூரியன் வந்து ஆண்மகன் சொல்லி மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க. அந்த சூரியனுக்கு நிலா மேல காதல் வருது. என்ன என்னோட அடுத்த இலக்கு பல நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகள்ல ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறது தான். அந்த இலக்கை நான் அடையிறதுக்கு உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்போ ஆசீர்வாதமோ எனக்கு நிரந்தரமா வேணும். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா.